தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவுலாம் தெரியல, இந்த லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்டு சர்வேலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் அருமையான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 4/3/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,700 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. 10th நீங்கள் எனி டிகிரி நீங்கள் படித்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும் அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் 10th படிச்சிருக்கேன், 11th 12th டிப்ளமோ டிகிரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது படித்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுற அப்படின்ற விஷயங்கள் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், இந்த லிங்க் ரெண்டுமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஜாப் போஸ்டிங் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிவு எழுத்தர். ஓகேவா, பதிவு எழுத்தான்னு தெரியல, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 32 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 35 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ சேலரியோட ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து அதாவது கிட்டத்தட்ட 16லேருந்து ஆரம்பித்து 58,500 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பொது பிரிவில் வர்றீங்க. பொது பிரிவு மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொரோனாவில் வந்து தொற்றில் வந்து காரணங்களாக அவங்க பெட்ரோலில் இறந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஃபாதர்ஸ் இறந்தவங்க அந்த கோவிட் டைமில் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பொது பிரிவில் வருவாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். உங்களோட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் என்ன படித்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களோட 10th மார்க் ஷீட்டை வச்சே அந்த சர்டிஃபிகேட்டை வச்சே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதர தகுதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இல்லைனா ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு தமிழையும் ஆங்கிலையும் ரொம்ப ஹை எஃபிஷியன்ட்லாம் வந்து கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இப்போ நார்மலாக எந்த வேலைக்கும் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் அதாவது தமிழ் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் எழுதவும் பேசவும் கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு அடிப்படை அதாவது பேசிக் நாலேஜ் தான் கேட்டிருக்காங்க. பேசிக் நாலேஜ் மீன்ஸ்னால் ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி அதில் சரி ஏதாவது டைப் பண்ணணும், இல்லை அதை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும், டாக்குமெண்ட் எப்படி ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு பேசிக் நாலேஜே இருந்தாலே போதுன்னு இருக்காங்க. ரொம்ப ஹையாக உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 9/3/2026 ஓகேவா, சாரி 4 சாரிங்க நான் வந்து தப்பாக போட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. 4/3 கிடையாது, 9/3 ஓகேவா, 9/3/2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சாரி நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கீழே லிங்க் கிடைக்கும். ஒரு 2-3 ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை உங்களோட ஃபுல் நேம் எழுதிக்கோங்க, இதில் உங்களோட தந்தையோட பேர் வந்து எழுதிக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி 1/7/2025 அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களோட கல்வி தகுதி என்ன, நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், உங்களோட ஜாதி என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அந்த பின்கோடு எல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களோட நிரந்தர முகவரி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இதில் நீங்கள் பின்கோடு கொடுத்துக்கலாம்.
உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய அட்ரஸும் நிரந்தர முகவரியும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்க அட்ரஸே நீங்கள் ப்ராப்பராக இந்த பாக்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன் இருக்குது, நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் கோர்சஸ் எதுவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இதர விவரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த நாளில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நாள், எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம் வந்து போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எங்கே அனுப்பணும், வேறு என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்வி தகுதி, உங்களோட இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று வந்து கண்டிப்பாக அதோட ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1/7/2025 அன்றுபடி உங்களுக்கு 18 வயதை நீங்கள் பூர்த்தி அடைஞ்சவராக வந்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி ஆகிய இந்த 3 அடிப்படைகளை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸும் நடப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளைவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேர்வு முறை வந்து இருக்கும். ஸோ அந்த தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கே வந்து அழைக்கப்படுவார். ஸோ நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்து உங்களுக்கு எப்போ எங்கே தெரியும் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அளவை அலுவலக தகவல் பலகையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதற்காக தான் சொல்கிறாங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், உரிய சான்றிதழ் நகல்கள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட நிலவியாதி பதிவுத்துறை கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் அங்கே வந்து உங்களால் பெற்றுக்க முடியும்னு இருக்காங்க. இன்கேஸ் உங்களால் அங்கே போய் வாங்க முடியலை, நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ப்ராப்பராக கூட கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுத்து கூட உங்களால் வந்து இது பண்ணிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா நேர்முறை நடைபெறும் இடம், நேர்காணல் கடிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இருக்காங்க. ஃபஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் போய் கிடச்சிடும். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஓகே இவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போ வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு அப்போ தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, நம்ம அட்ரஸ் சொல்ல மறந்துடல. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அலுவலகம் முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, கல்வி தகுதி, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுவும் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 9/3/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் கிடைக்கிற மாதிரி முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.